பிறகு இவனை பார்த்தா நடுராத்திரியில் அங்கே போய் சுற்றிட்டு இருக்கான். அப்போங்க என்ன பேய் மாதிரி சுற்றுறானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பின்னாடியே போனா. அங்கே பார்த்தா அவங்க காடை கொண்டு போய் அவளோடதை வச்சதுமே அவங்க அப்பா என்னடா நேரத்தில் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் பயந்து போயிடுறான். இல்லைப்பா அவள் காடு வேணான்னு சொல்லிட்டா, அவங்களுக்கு நான் ரிட்டன் தான் கொடுக்க வந்தேன்னு சொன்னதும் ப்ளீஸ்ப்பா அவளை நீங்கள் இத்தனை வருஷமாக வந்துட்டு வளர்த்துருக்கீங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இவளை காப்பாற்றுங்கன்னு சொன்னதுமே அவள் பண்ணியிருக்கிறது கிரைம், கண்டிப்பாக நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லும்போது பார்க்குறான். அப்பங்க பின்னாடி இந்த ஏதோ சவுண்டு கேட்டதுமே யார் அது அப்படின்றத செட்டி கேட்டா. நம்ம ஹீரோயின் எங்கே ஒரு தடவை சிரிச்சிரு பார்ப்போம் அப்படின்ற செட்டி கேமரா வச்சதுமே கேமரா ஆஃப் பண்ணணும்னு செட்டி இவன் ரொம்ப கோவப்படும் போது அப்பங்க நம்ம ஹீரோயின் அப்பா நீங்கள் வந்துட்டு தப்பால் புரிஞ்சுக்காதீங்க, உங்கள் பையன் ரொம்ப தங்கம்னு சொல்லிட்டு இவன் லாயர்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். இந்த கார்டை ஏன் தெரியுமா இங்கே வச்சுருக்கான், இந்த விஷயம் நடந்ததுக்கு மாஸ்டர் மைண்டே நீங்கள் தான் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு பயங்கரமான ஷாக்காகி போயிடுது அவருக்கு. இன்னுமே அவன் க்ளோரிக்கு தான்ப்பா ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கான்ற விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு என்னடா இதெல்லாம் சொன்னால் இப்போ அப்படிலாம் இல்லை போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு என்ன பழுகடாக பார்க்கணும் கம்பெனியில் போய் திருட்டு வேலை பார்த்தான், ஆனால் அப்படி லாக்கரை மாற்றிட்டேனேன்னு சொல்கிறான்னு சொன்னதுமே இந்த பாருங்கன்னு சொல்லிட்டு எவிடன்ஸை காமிச்சா அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப கோவமாகி போயிடுறாரு. இப்போ உங்களை மாட்ட வைக்க தான்ப்பா வந்திருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சுட்டு போலீஸில் பிடிச்சி கொடுக்க சொன்னதும் அவன் கெஞ்சிட்ருக்கான், மன்னிக்க மாட்டுறாரு. சரி நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு கூப்பிடுறாரு. உன்னோட அந்த மிஸ்வெல் ப்ராஜெக்டில் வந்து அமௌண்ட் எல்லாமே பே பண்ணுறாங்கம்மான்னு சொல்லிட்டு அந்த இதை கொடுத்ததுமே பார்த்து அவள் கேட்டதை விட 5 மில்லியன் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே ஹாப்பியாகிடுறான். இப்போ தேங்க்யூப்பான்னு சொன்னதும் இது தொடர்ந்து நடக்கணும்னா நீ வந்துட்டு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் படி ப்ராஜெக்டை நல்லபடியாக பண்ணணும், அதுக்கப்புறம் கம்பெனியுமே நல்லா பார்த்துக்கிறணும், அப்படின்னா தான் வந்துட்டு எல்லாமே சக்ஸஸ் ஆகும்னு சொன்னதும் ஹாப்பி ஆகிட்டு ரொம்பவே இங்கே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. நான் கண்டிப்பாக உங்களுக்கு எப்பயுமே தலை கவர விட மாட்டேன், எல்லாமே சக்ஸஸ் ஆக்குவேன்னு சொல்லிட்டு அப்போ நீ வந்து எத்தனோட பிளேஸில் தான் ஒர்க் பண்ண போகிற அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அவள் கண்டிப்பாப்பா நான் வந்துட்டு எப்பயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்தையுமே மாற்றுவேன்னு சொன்னதும் ஒன்று நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குது, இந்த குடும்பத்தோட அடுத்த ஹையரே நீ தான் சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிடுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.